Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா யூசேஜ் ஆஃப் பீயிங். பீயிங் அப்படின்றது இங்கிலீஷ்ல நிறைய இடத்துல யூஸ் ஆகும். எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், எப்படியெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். பீயிங் முக்கியமா மூணு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ பாசிவ் வாய்ஸ்ல கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பீயிங் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், all books are being scanned. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா புத்தகங்களும் ஸ்கேன் செய்யப்படுகிறது அப்படின்றத அர்த்தம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணும்போது பீயிங் இங்கே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், எவ்ரிதிங் இஸ் பீயிங் ரெக்கார்டட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணுறதுனால எவ்ரிதிங் இஸ் பீயிங் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கேயும் பீயிங் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் யூசேஜ், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லும்போது நம்ம பீயிங் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பீயிங் லேட் ஐ குடண்ட் அட்டெண்ட் த மீட்டிங். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லேட்டான காரணத்தினால், தாமதமான காரணத்தினால் என்னால் மீட்டிங்கை அட்டன் பண்ண முடியவில்லை அப்படின்னு சொல்கிறது தான் பீயிங் லேட் I couldn't attend the meeting அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், being generous, the old man gave all his money to charity. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் ரொம்ப தாராள குணம் படைத்தவராக இருந்ததுனால அந்த வயதான மனிதர் அவருடைய பணம் எல்லாத்தையும் தான தர்மத்துக்கு கொடுத்துட்டாரு. ஸோ தான தர்மத்துக்கு எதுக்கு கொடுத்தாரு அப்படின்ற அந்த காரணம் அவர் ரொம்ப தாராள மனம் படைத்தவர் அப்படின்றது ஒரு காரணமாக சொல்கிறோம். அந்த காரணத்தை சொல்கிறதுக்காக பீயிங் ஜென்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவர் ரொம்ப இரக்க குணம், தாராள குணம் கொண்டவராக இருந்ததுனால் அவரோட பணத்தை எல்லாம் தான தர்மத்துக்கு கொடுத்துட்டாரு. பீயிங் ஜென்ரஸ், த ஓல்ட் மேன் கேவ் ஆல் ஹிஸ் மணி டு சேரிட்டி. ஸோ இங்கே ஒரு காரணத்தை சொல்கிறதுக்கு பீயிங் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் எதுக்கு பீயிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தொடர்ந்து இருக்கிற ஒரு குணத்தை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம பீயிங் யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய ஆக்டிவிட்டி இல்லைனா நம்மளுடைய குணநலம் அதெல்லாம் பீயிங் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். For example, Tom is being active in social media these days. These daysனா இப்போ இருக்கிற நேரத்தில், இப்போது கொஞ்ச நாளாக டாம் ரொம்ப ஆக்டிவாக சோஷியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்து கொண்டு இருக்கிறான். அதாவது ஒரு கண்டினியூஸான ஒரு ஸ்டேட் அவங்களோட பிஹேவியர் இப்போ இருக்கிற ரீசன்ட் டைமில். தீஸ் டேஸ் அப்படின்னா இப்போது, கரண்ட்லி, நவ் அந்த மாதிரி அர்த்தம் வரும். ஸோ இப்போ உள்ள நேரத்தில் ரீசன்ட் டைமில் டாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாலலாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறான். இதுக்கு முன்னாடி அவன் ரொம்ப யூஸ் பண்ணலை. இப்போ நல்லா ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப நாளாக எப்போவுமே ஆக்டிவாக போஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்கிறான் அப்படின்றத ஒரு குணமாக அவங்களோட பிஹேவியர் கண்டினியூஸாக இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல பீயிங் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஆம் பீயிங் கைண்ட் டு அதர்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதுவும் என்னுடைய ஒரு குணநலம். ஐ ஆம் பீயிங் கைண்ட் டு அதர்ஸ், நான் ரொம்ப கருணையோடு இருக்கிறேன் எல்லார்கிட்டையும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் பீயிங் கைண்ட். இதுவும் ஒரு கண்டினியூஸாக, அது ரொம்ப காலமாக நான் ரொம்ப கருணையாக எல்லார்கிட்டையும் இருக்கிறேன், ரொம்ப இரக்க குணம் படைத்தவங்களாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷனை நம்ம இப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்மளோட பிஹேவியரை சொல்கிறதுக்கும் இந்த இடத்துல நம்ம பீயிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ எம் பீயிங் கைண்ட் டு அதர்ஸ். ஸோ பீயிங் முக்கியமாக இந்த மூணு இடத்துல நிறையா நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி இன்னும் நல்லா உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறையா ரீட் பண்ணணும். நிறையா நியூஸ் இல்லை ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் ரீட் பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் பீயிங் வருதோ, பீயிங் வர்ற இடத்துல நீங்கள் எந்த இடத்துல எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் எதுக்காக அந்த பீயிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பீயிங் எங்கே வந்தாலும் அது என்னன்னே புரியலை அப்படின்னு யோசிக்காமல் இந்த மூணு சிச்சுவேஷன் அந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் கவனமாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா பீயிங் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். பேசும்போதும் நீங்கள் பீயிங் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். I'll meet you in the next lesson. Thank you. Bye.